அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயக்குறிச்சி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தர்பியா நல்லொழுக்க பயிற்சி வகுப்பிலே நிகழ்ச்சியிலே இணையதளத்தில் சீரழியும் பெண்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்தவுடன் ஆண்கள் எல்லாம் ஐங்காலமும் அவர்கள் தொழுகையிலே முன்வரிசையில் நின்று தொழுகின்றார்கள். அவர்கள் காலை மாலை திக்ருகளில் மிகச் சரியாக ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் இணையதளங்களை, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதே கிடையாது என்ற எண்ணம் நம்மில் வந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லோருமே இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், எக்ஸ் தளம் போன்ற பல்வேறு தளங்களிலே அவர்கள் சதா காலம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் தொழுகிறார்களோ இல்லையோ, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களோ இல்லையோ, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறானோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக குறையில்லாமல் நிறைவேற்றுகின்றார்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு செல்போன் மூலமாக தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் அதிலேயே செலவு செய்வது அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவை இணையதளத்தில் சீரழியும் பெண்கள் என்ற தலைப்பு ஏன் இங்கே தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதில் இரண்டு நோக்கம். ஒன்று, பெண்கள் மட்டும்தான் சீரழிகிறார்கள் என்பது அல்ல. ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு மார்க்கம் தெரிந்த பெண் மறுமை வாழ்க்கையிலே தன்னை எவ்வாறு சொர்க்கத்திற்கு தயார்படுத்திக் கொள்வது, அதற்கு எதிரான காரியங்களை விட்டும் நம்மை நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதற்காகவும், அதுபோன்று நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நாம் வீணாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் கணிசமான பெண்கள் சமூக வலைத்தளங்களிலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதே போன்று எல்லா வீடுகளில் உள்ள பெண்களும் சமூக வலைத்தளங்களை பின்தொடரக்கூடியவர்களாக யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களை பின்தொடரக்கூடியவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? பொதுவாக பெண்கள் ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஏராளமான ஆண்கள் இதனுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட, 2 நாட்களுக்கு முன்பு கூட, ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு மாவட்டத்தில் 15 கிராம சபையினர் ஒன்று கூடி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா, திருமணம் முடித்த பெண்கள் அவர்கள் இனிமேல் கேமரா வைத்த போன் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்வது பொய்யல்ல, இது பத்திரிகைகளிலே, தொலைக்காட்சிகளிலே வந்த செய்தி. ஒரு கிராமமே ஒன்று கூடி, ஆண்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஒன்று கூடி, சமுதாய தலைவர்கள் ஒன்று கூடி, இனிமே பெண்கள் அதிலும் குறிப்பாக திருமணம் முடித்த பெண்கள் கேமரா வைத்த போன் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க தேவை என்றால் பட்டன் போன் தான் செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அது ஜனவரி 26ஆம் தேதி முதல் இந்த சட்டம் நமது கிராமங்களில் அமுல்படுத்தப்படும்.
இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு குரல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் என்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அதிகமான பெண்கள், திருமணம் முடித்த பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, குழந்தைகளை கவனிக்க வேண்டிய விஷயங்களில் அவர்கள் முறையாக செய்வதில்லை. இதனால் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சின்ன பிரச்சனை வளர்ந்து வளர்ந்து அது விவாகரத்து வரை சென்று விடுகிறது. அதுபோன்று பெண்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது என்பது போன்ற காரணங்களைத்தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இது இன்றைக்கு எல்லா வீடுகளிலேயுமே சாதாரணமாக உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது எப்படியெல்லாம் ஒரு இஸ்லாமிய பெண்ணை, மறுமையை நம்பிய ஒரு பெண்ணை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்குகிறது என்பதை இரண்டாவது விஷயமாக நான் சொல்கின்றேன். அடுத்து, இன்றைக்கு இந்த இணையதளங்களை பார்ப்பதன் மூலமாக இணையதளங்களில் என்ன செய்யறாங்கன்னா, பெண்களை எப்படி தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சில போட்டோக்களை காட்டுகிறார்கள். இந்த டயத்தை மேற்கொள்ளணும், அந்த டயத்தை மேற்கொள்ளணும், இதை தேய்க்க வேண்டும், இதை தேய்த்தால் இப்படி ஜொலிக்கலாம், அதை பயன்படுத்தினால் அப்படி ஜொலிக்கலாம் என்று அவர்கள் விதவிதமான தோற்றங்களில் பல படங்களை காட்டுகிறார்கள். அந்த இணையதளத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி மனநிலைக்கு உள்ளாகிறாங்கன்னா, நாமும் அதுபோன்று மாற வேண்டும். அதுபோன்று மாற முடியாதவர்கள் மிகப்பெரிய ஒரு சோர்வு மனநிலைக்கு உள்ளாகிறார்கள். இன்றைக்கு இணையதள ஆய்வில் சொல்கிறார்கள், ஒரு 18 வயது உள்ள ஒரு இளம்பெண் இணையதளத்தை பார்க்கிறாள். அதில் விதவிதமாக ஜோடித்துக் கொண்டு பெண்களுடைய போட்டோக்கள் வருகிறது. இப்படி அலங்காரம் செய்ய வேண்டும், அப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் என்று. இதை இவள் பார்த்துவிட்டு அதுபோன்று தன்னால் மாற முடியவில்லை என்று சொன்னால், அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தோன்றி இது லட்சக்கணக்கான பெண்களை மிக கடுமையாக பாதிக்கிறது என்று ஒரு பாதிப்பு. இன்னொன்றை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்னும் அதிகமான பெண்கள் அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது என்று இணையதளத்தில் தாந்தோண்டித்தனமாக ஆயிரக்கணக்கானவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதை பார்த்துவிட்டு இவர்கள் நாங்கள் டயட் மேற்கொள்றோம் சொல்லி அதை மேற்கொண்டு அதனால் உயிரிழந்த பெண்கள் அது ஆயிரக்கணக்கில் சென்று கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றி பிற்காலத்தில் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் ஆகும் பொழுது நிரந்தர நோய்க்கு உண்டான பெண்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம் சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதுபோன்று இணையதளங்களில் செயல்படும் பொழுது ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு உள்ளாகி அந்நியர்களோடு தவறான தொடர்பு ஏற்பட்டு தங்களுடைய அந்தரங்க போட்டோக்களை எல்லாம் அனுப்பி அதனால் வாழ்க்கையை இழந்த பெண்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தவறான தொடர்பு. இது தவறான தொடர்பு எதனால் ஏற்படுகிறது? இணையதளங்களினால் ஏற்படுகிறது. ஒரு வீட்டிற்குள் இருந்து கொண்டே பலரோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியை இன்றைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற, இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போ பல குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். பல பெண்கள் தங்களுடைய சொத்துக்களை இழந்து விடுகிறார்கள். எவனாவது ஒருவனை நம்பி தங்களுடைய அந்தரங்க போட்டோக்களை அனுப்பி விடுகிறார்கள். அதை வைத்து அவன் மிரட்டுகிறான். மிரட்டும் பொழுது கணவனுடைய சொத்துக்களை எல்லாம் அவனிடம் கொடுத்து இறுதியில் ஒரு நேரத்தில் அவள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகின்றார்கள். பல பெண்கள் தங்களுடைய கற்புகளை இழக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகின்றார்கள். இன்னும் சிலர் இணையதளங்களில் போய் பல்வேறு விளையாட்டுகளுக்கு அடிமையாகி தங்களுடைய சொத்துக்களை இழந்து தற்கொலை செய்த செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகின்றோம். என்னுடைய கடையநல்லூர்ல கணவனும் மனைவியும் ஆன்லைன்ல ரம்மி விளையாடி இருக்கிறார்கள். ரம்மி சீட்டு விளையாட்டு. இந்த சீட்டு விளையாட்டுல 1000 ரூபாய் கட்டினா நமக்கு 10,000 கிடைக்கும், 10,000 கட்டினா 1 லட்சம் கிடைக்கும் சொல்லி சொத்துக்களை எல்லாம் இழந்து அந்த விளையாட்டுக்கு அடிமையாகி, அப்ப அந்த விளையாட்டு விளையாடுவதற்கு பணம் இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் எனக்கு கடுமையான மருத்துவம் பார்க்கணும், நோய்க்கு தாங்க, அதுக்கு தாங்க சொல்லி கேட்டு அந்த பணத்தையும் போட்டு ஒரு நேரத்தில் அந்த வட்டியில் மூழ்கி கடனை அடைக்க முடியாத நிலைமை ஏற்படும் பொழுது கணவன் தற்கொலை செய்து கொள்கிறான், மனைவி ஊரை விட்டு ஓடிவிடுகிறார்.
நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில். இது பரவலாக பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்திலே விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. விவாகரத்துகள் அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கு ஒரு காரணம், திருமணத்திற்கு முன்பாகவே செல்போனிலேயே சுதந்திரமாக அதிலேயே கிடந்து அதுதான் வாழ்க்கை என்று பழகியவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு உள்ளாக மறுக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாம் நினைத்தபடி வாழ வேண்டும் என்ற மனநிலை ஒரு ஆணோடு ஒத்துப்போகாத ஒரு சூழலை பெண்ணுக்கு ஏற்படுத்துகிறது, ஒரு பெண்ணோடு ஒத்துப்போகாத ஒரு மனநிலையை ஆணுக்கு ஏற்படுத்துகிறது. இதனால் பல குடும்பங்களில் திருமணத்திற்கு பிறகு இந்த செல்போனை மையமாக வைத்து, சமூக வலைத்தளங்களை மையமாக வைத்து பல பிரிவுகள் பிளவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதனுடைய தாக்கங்களை சீரழிவுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு ஏராளமான பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ இஸ்லாமிய பெண் எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு சமூகத்தை எல்லாம் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையாக, மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இந்த செல்போன் இருக்கிறது. செல்போன் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனம். அதை நாம் நன்மைக்கு பயன்படுத்தினார். ஒரு கத்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கத்தியை நீங்கள் காய்கறி வெட்டுவதற்கு நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துகின்ற வரை அது பிரச்சனை அல்ல. அந்த கத்தியை கொலை செய்வதற்கும் கழுத்தை அறுப்பதற்கும் பயன்படுத்தினால் அதனுடைய விபரீதம் மிக பயங்கரமானதாக ஆகிவிடும். இன்றைக்கு ஒரு பயான் நடக்கிறது. இந்த பயானை இதை மக்கள் கேட்கட்டும் என்று இணையதளத்தில் போய் ஷேர் செய்யக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு அழகான ஒரு இளம்பெண், அவள் முக்காடு அணிந்து கொண்டு அது முழு முகத்தையும் மறைத்துக் கொண்டு ஏதாவது ஒன்றை பேசினாள். ஒரு பயானையே பேசலாம் வச்சுக்கிடுங்களேன். ஒரு பெண்ணு கண்கள் மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது. ஒரு இணையதளத்தில் ஒரு கிராத் ஓதி அவன் செய்றாங்க, எங்களுடைய கிராத்தை எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கீழே கமாண்ட்ல போய் யாராவது மாஷா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆனுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமிக்க வார்த்தைகள் என்று யாராவது கமாண்ட் செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஒருவன் கூட அப்படி கமாண்ட் செய்யல் கிடையாது. என்ன போட்டுருக்கான் தெரியுமா? இது போன்ற ஒரு பெண் எனக்கு மனைவியாக வந்தால் எப்படி இருக்கும்? சமூக ஊடகங்கள்ல ஆண்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமூகம் அவர்கள் வெளிப்படையிலே நடிப்பார்கள், உள்ளங்களிலே அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைவரும் மிருகங்களாகத்தான் இருப்பார்கள் உள்ளத்து ரீதியாக. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ. உள்ளம் என்பது கெட்ட விஷயங்களை தான் தூண்டக்கூடும். அப்ப கீழே கமாண்ட் எழுதுற எல்லோ யாரை பார்த்தாலும் சிஸ்டர் ப்ளீஸ் யுவர் கான்டாக்ட் நம்பர். ஒரு ஆலிம் பேசும்போது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறாங்க? ஒரு பெண் பேசினால், அவள் பேஸ்புக்ல இயங்கினால், வாட்ஸ்அப்ல இயங்கினால் அந்த கான்டாக்ட் நம்பர் ஏன் கேட்கப்படுகிறது? சில எழுதுகிறார்கள், ரொம்ப கவலையான விஷயம். அதாவது மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டவன். அப்போ சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் ஹூருல் ஈன். ஒருவன் கமாண்ட் எழுதுகிறான், கொஞ்சம் அரபி தெரிஞ்சிருப்பான் போட்டிருக்கு. ஒரு பெண் பேசும் பொழுது ஹூருத்தீன் இப்படி இருக்கும் என்றால் ஹூருல் ஈன் எப்படி இருக்கும்? ஹூருத்தீன் அர்த்தம், இந்த பெண் களிமண்ணால் படைக்கப்பட்ட பெண்ணை இவ்வளவு அழகாக இருக்கிறாளே, ஹூருல் ஈன் எப்படி இருப்பாள் என்றெல்லாம் நாசகார சக்திகள் தான், இன்றைக்கு தீயவர்கள் தான், அயோக்கியர்கள் தான் இணையதளங்களிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பெண்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு மூமினான பெண், நம்முடைய நம்பிக்கையை பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது மட்டும் நோக்கம் அல்ல. நமக்கு மறுமை வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நிரந்தரமான சொர்க்கத்தை அடைய முடியும். மறுமை நம்பிக்கை இல்லாதவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள்,
எப்படி வாழ்கிறார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை ஒரு மூமினான ஆணோ மூமினான பெண்ணோ வாழ்ந்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்திலே 25வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. ஒரு குழப்பத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த குழப்பம் உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும் பிடிக்கும் என்பது கிடையாது. சமுதாயத்தில் ஒரு சீரழிவு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. சமுதாயத்தில் ஒரு ஆண்களோ பெண்களோ நாசமா போறாங்க. எவர்கள் அந்த பாவமான காரியத்தை செய்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அந்த குழப்பம் அந்த சீரழிவு பாதிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதை தடுக்காதவர்களையும் அது பாதிக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், அதை தடுக்காத கூட்டமும் அது போன்று நாம் மாறுவதற்கு நீண்ட காலம் ஆகாது. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், வஅலமு அன்னல்லாஹு ஷதீதுல் இக்ஆப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். பெண்கள் முதலாவதாக புரிய வேண்டிய விஷயம், நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை விட நமக்கு மிகச் சிறந்த வழிமுறையை எவனும் சொல்லித்தர முடியாது. இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும், நம்மை படைத்த இறைவன், அவன் நம்மை பற்றி தெரிந்தவன். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று என்னை பற்றி நான் தெரிவதை விட என்னுடைய இறைவன் தெரிந்தவன். நான் எப்படி, எனக்கு எது நல்லது எனக்கு எது கெட்டது என்பதை நான் தெரிவதை விட என்னுடைய இறைவனுடைய தூதர் தெரிந்தவர். இறைவன் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருப்பான். இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமிய பெண்களை குறிவைத்து முஸ்லிம்களை குறிவைத்து இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பழமைவாத மார்க்கம், இது நடைமுறைக்கு ஒவ்வாத மார்க்கம் என்று ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படும் பொழுது சில இஸ்லாமிய பெண்கள் சில இஸ்லாமிய ஆண்கள் அந்த பிரச்சாரத்திற்கு அடிமையாகி வழிகேட்டிலே சென்று விடுகிறார்கள். பிறகு அவருடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கிய வாழ்க்கையாக, நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்போ இஸ்லாமிய பெண் அவள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்மை படைத்த இறைவன் நம்மை பற்றி என்ன சொல்கிறான். நம்முடைய மார்க்கத்தில் நபிகள் சொன்னார்கள், யார் ஒரு சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கும் அதற்கான நன்மை கிடைக்கும். அந்த வழியை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய நன்மையும் இவருக்கு கிடைக்கும். அவங்க நன்மை கிடைச்சிடும். அதே போன்ற கூலி வழிகாட்டியவருக்கும் கிடைக்கும். யார் ஒரு தீமையான பாதைக்கு வழிகாட்டுகிறார்களோ அவன் தீமைக்கு வழிகாட்டியதற்குரிய பாவம் அவனுக்கு வரும். இவனால் வழிகெடுக்கப்பட்டாங்களா இல்லையா? எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் வழிகெடுக்கப்படுகின்றார்களோ அத்தனை பேருடைய தீமையும் இவன் கணக்கில் எழுதப்படும். அவங்க செஞ்ச தீமைக்கு அவங்க தீமை எழுதப்படும். அப்ப அந்த மாதிரி ஒரு பெண் பல்வேறு நேரங்களில் தவறான பாதைக்கு வழிகாட்டக்கூடியவளாக மாறிவிடக் கூடாது. மாறினால் என்ன நடக்கும்? மறுமை நாளில் ஒட்டுமொத்த அவளால் வழிகெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த பாவத்தையும் அந்த பெண் சுமக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பாவச்சுமையை இந்த சமூக வலைத்தளங்களை தவறான முறையில் வரம்பு மீறி பயன்படுத்தக்கூடிய பெண்களுக்கு ஏற்பட்டே தீரும். அல்லாஹ் காப்பாற்றும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 5096வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா தரத்து பஅதி ஃபித்னத்தன் அலர் அலர் ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பிறகு ஆண்களுக்கு மிக மிக தீங்கு ஏற்படுத்தக்கூடிய குழப்பமாக பெண்களை தவிர வேறு யாரையும் நான் விட்டு செல்லவில்லை. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, எனக்கு பிறகு ஆண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயம், ஆண்களை நாசமாக்கக்கூடிய விஷயத்தை ஒரு இஸ்லாமிய பெண் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. வழிகட்ட பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்க ஒரு வாதம் வைப்பாங்க, நான் எப்படி ஆடை அணிந்தால் உனக்கு என்ன, நான் எப்படி சென்றால் உனக்கு என்ன, உன்னுடைய கண்களை நீ மூடிக்கொண்டு செல்ல வேண்டியதானே என்றெல்லாம் வழிகட்டு ஆதரிக்கக்கூடியவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், நம்முடைய ஆண் பெண்களுடைய இயற்கை தன்மையை விளங்காத அந்த வழிகேடர்கள் இது போன்ற வாதங்களை வைப்பாங்க. அவர்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம், தலையை மறைக்க மாட்டார்கள், நெஞ்சை மறைக்க மாட்டார்கள். இஸ்லாம் எவற்றையெல்லாம் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறது அவற்றையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டு செல்வார்கள், அலங்கரித்துக் கொண்டு செல்வார்கள். அந்த பெண்கள்கிட்ட போய், ஏமா இப்படி பொது வழியில் இப்படி செல்கிறாய் என்று சொன்னால்,
நீ கண்ணை கீழே வைத்துக் கொண்டு செல்ல வேண்டியதானே என்பது போன்ற வாதங்களை வைப்பார்கள். ஆனால் படைத்த இறைவன் சில நேரங்களில் பெண்களால் ஆண்களுக்கு, பெண்கள் சமுதாயத்தாலே ஆண்களுக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. எப்படி ஏற்படும்? சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம், ஒரு கணவன் மார்க்க பிடிப்போடு இருப்பான். அந்த கணவன் ஒரு சுண்ணாவை பேன்ற மாதிரி தாடி வைத்திருக்கும் பொழுது அவனுடைய மனைவியினுடைய அழுத்தத்தால் அவன் தாடி எடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஹராமான காரியங்களை செய்ய வைக்கக்கூடிய பெண்கள் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது பெண்களால் ஏற்படக்கூடிய ஒரு பேராபத்து. ஒரு இஸ்லாமிய பெண் அது போன்று மார்க்கத்துக்கு மாற்றமான செயல்களை கணவன் செய்யக்கூடிய வகையில் அவள் நடந்து கொள்ளக்கூடாது. நபியா நான் சொன்னாங்க, நான் யா மாஷரன் நிசா தஸத்தக்ன இன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின்னார், பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் நரகவாதியில் அதிகமானவர்களாக கண்டேன். அப்பொழுது ஒரு பெண் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே பிமா யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஏன் நரகத்திலே அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துக்ஸின்னல் லான், நீங்கள் அதிகமாக சபிக்கின்றீர்கள், வ தக்ஃபுர்னல் அஷீர், உங்கள் கணவனிடம் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். இது ஒரு விஷயம். பொதுவாக இந்த தன்மை இல்லாத பெண்களே கிடையாது. அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தாலும் அந்த பெண்களை தவிர ஏதாவது ஒரு குறையை கண்டுவிட்டால் போதும், காலம் எல்லாம் உங்களோடு வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லணும் அவசியம் கிடையாது. பல விஷயங்கள்ல நீங்க என்னைக்காவது இப்படி செஞ்சிருக்கீங்களாம்பாங்க. அவர் ஆயிரக்கணக்கான தடவை செய்திருப்பார். ஆனால் இது பெண்களுடைய ஒரு இயற்கை சுபாவம். மார்க்கத்தை தெரிந்த பெண்கள் அல்லாஹ்வை தௌபா செஞ்சு விலகிடுவாங்க. மூன்றாவது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பெண்களுக்கு மார்க்க கடமைகள் குறைவு. பெண்களுக்கு ஆண்களோடு ஒப்பிடும் பொழுது புத்தி சாதுரியம் குறைவு. இதை நான் சொல்லவில்லை, நம்மை படைத்த இறைவனை சொல்கின்றான். ஒரு ஆணுடைய சாட்சிக்கு சமமாக இரண்டு பெண்களுடைய சாட்சியை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அப்ப படைத்த இறைவன் ஒன்றை சொல்கிறான் என்று சொன்னால் அதுதான் உண்மையானது, அதுதான் நீதியானது. இதைத்தான் ஆண்களும் பெண்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அதைத்தான் சொல்கின்றார்கள். பெண்களுக்கு மார்க்க கடமைகள் குறைவு. அவர்களுக்கு மாதாந்திர சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் தொழுவது கிடையாது, அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது, அவர்கள் பாலூட்டக்கூடிய நேரத்தில் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு சலுகை இருக்கிறது. பெண்களுக்கு ஜிஹாது கடமை கிடையாது, பெண்களுக்கு சம்பாதிப்பது கட்டாய கடமை கிடையாது. இப்படி பல விஷயங்களில் பெண்களுக்கு மார்க்க கடமைகள் குறைவாக இருக்கிறது. என்றாலும் மார்க்கத்தில் உறுதிமிக்க ஒரு ஆணுடைய அறிவை கூட போக்கக்கூடியவர்களாக ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லி காட்டுறாங்க. பெண் நரகத்திற்கு அதிகமாக செல்வதற்கு என்ன காரணம்? ஒருவன் மார்க்கத்தில் உறுதி மிக்கவனாக இருந்தால் கூட இவனுடைய செயல்பாடுகள், இவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய அறிவை போக்கி விடுகிறது. அவன் நாசமாவதற்கு இவள் காரணமாக இருப்பதினால் அந்த பெண்கள் நரகத்தில் அதிகமாக கிடைக்கிறார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இளந்திகளே, நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட், திராவிடம், பெண் உரிமை என்று பேசக்கூடிய கூமுட்டைகள் எல்லாம் பார்த்தீர்களா? நமக்கு இஸ்லாத்திலே ஆடை சுதந்திரம் இல்லை என்பார்கள். இந்த வலிகளுடைய பேச்சை நம்பினால் இந்த உலகத்திலும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு, அதைவிட மிகப்பெரிய பாதிப்பு மறுமையில். இன்றைக்கு சமூக வலைத்தளத்திலே பெண்கள் தங்களுடைய அழகு அலங்காரங்களை காட்டிக்கொண்டு நடிக்கிறார்கள். எந்த பெண்ணை பார்ப்போம் நான் கேட்கின்றேன். சமூக வலைத்தளங்களிலே நடிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் அழகு குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு லைக் விழுமா? இதனுடைய கேள்வி. ரோஷம் கெட்ட சில இஸ்லாமிய முஸ்லிம் பெயர் வாங்கிய கணவர்கள் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. அவர் மனைவியை கொஞ்சுறது, மனைவி கணவனை கொஞ்சுவது, அவங்க என்ன சாப்பிடுறாங்க அதை ஒரு ஸ்டைலா ஒரு பேசி அவர்கள் தங்களுடைய வீடியோக்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள். சில பெண்கள் வரம்பு மீறி போய் குத்தாட்டம் போட்டு அதை வெளியிடுகிறார்கள். அதை ஏன் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்? வயது மிகுந்த ஆண்கள் கூட, இஸ்லாமிய பெரியவர்கள் கூட சினிமா பாட்டுகளுக்கு குத்தாட்டம் போட்டு அது பேஸ்புக்ல வெளியிடுறாங்க, வாட்ஸ்அப்ல வெளியிடுறாங்க, யூடியூப்ல பரப்புறாங்க. நான் கேட்கின்றேன், ஒரு பெண்ணு
அவர் தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு சமையல் நிகழ்ச்சியை செய்கிறார். அங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லைக் பண்றாங்கன்னு சொன்னோம்னா உண்மையிலே யாருக்கும் அந்த ரசம் வைக்க தெரியாம வந்து அதை பாக்குறாங்க. ரசம் எப்படி வைப்பது, ஒரு பெண்ணு முஸ்லீம் பெண் வீடியோ படம் வச்சுக்கிடுங்க, எல்லா ரசம் வைக்க தெரியாம வந்து பாக்குறாங்களா? ரசம் எப்படி வைப்பதற்கு ஒரு 1 லட்சம் லைக் வந்து கிடைக்குது. நீங்கள் அங்கே பார்த்தால் அந்த பெண் அழகாக இருப்பாள். அதற்காகத்தான் அந்த காட்சியை பார்ப்பதற்காகத்தான் இவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அந்த பெண்ணுக்கும் தெரியும் நான் அழகாக இருக்கிறேன், என்னை அங்கே கடைச்சரக்காக்கினால் அதிகமானவர்கள் வருவார்கள், அதனால் யூடியூப்ல ஒரு வருமானம் கிடைக்கும், காசு கிடைக்கும். இது எந்த மாதிரி ஒரு மனநிலை யோசித்து பாருங்கள், இது எந்த மாதிரி ஒரு சீரழிவு. அப்ப தன்னுடைய பேச்சை தன்னுடைய உணர்ச்சிகளை இவள் விளம்பரத்தில் நடிக்கிறாள். ஒரு ஃப்ரிட்ஜ் விளம்பரத்தை கொண்டு போய் ஒரு அழகான இளம் பெண்ணுக்கு கொடுக்கிறார். அவ அப்படியே செய்யற தன்னுடைய முக பாவனைகளை காட்டுகிறாள். ஒரு ஆரஞ்சு பழத்தை தின்னா அது எப்படி டேஸ்டா இருக்குன்னு அப்படியே ஒரு இளம் பெண் காட்டும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் வந்து அதை பார்க்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு சாதாரண ஒரு அழகு குறைந்த ஒரு பெண்ணை எடுத்து ஒரு ஆரஞ்சு பழத்தை தின்னு அந்த விளம்பரத்தை போட்டு 10,000 பேர் வருவாங்களா? அப்ப என்ன இங்கே நடந்து கொண்டிருக்கிறது? அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரிகிறது தனக்கு இறைவன் அழகை கொடுக்கின்றான், இந்த அழகை பயன்படுத்தி நாம் சம்பாதிப்போம் என்று சொல்லி அவள் பல காரியங்களை அவள் செய்கின்றார்கள். அவர்களுடைய மனசாட்சி அவர்களை உறுத்துவது கிடையாது, மார்க்கத்துடைய போதனைகளும் அவர்களுக்கு தெரிவது கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த பெண்களினால் ஒரு ஆண் பலிகெடுக்கப்பட்டால், ஒரு ஆண் சமுதாயம் நாசமானால், இளைஞர்கள் நாசமானால், அவர்கள் நாசமாவது ஒரு கேடு என்று சொன்னால் அவர்களை வழிகெடுத்த இந்த பெண்ணும் மிகப்பெரிய ஒரு பாவியாக அவள் மறுமையில் மாறிவிடுவாள் என்பதை ஒரு இஸ்லாமிய பெண் மறந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன துன்யா ஹுல்வத்துல் ஹதிரா, இந்த உலகம் என்பது பசுமையானது, இனிப்பானது. ஒரு இடத்துல ஒரு சாயா டீ சிந்திட்டு வச்சுக்கிடுங்க, சீனி போட்ட டீ, எறும்புகள் எல்லாம் அதை நோக்கி வரும். ஒரு புல்வெளி பசுமையாக இருக்கும் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகங்கள் பிராணிகளை எல்லாம் அதை சாப்பிடுவதற்காக வரும். அது போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும், காசு, பணம், பெண்கள், தங்கம், வைரம் எல்லாமே நம்மை ஈர்க்கக்கூடியது. நபிகள் சொல்றாங்க, இந்த துன்யா ஹுல்வத்துல் ஹதிரா, இந்த உலகம் என்பது அது இனிப்பானது, சுவையானது, பசுமையானது. இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் வழித்தோன்றல்களாக ஆக்கியிருக்கின்றான். ஃபயன்குரு கைஃப தஅமலூன், நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கின்றான். வத்தகுன் நிசா, நீங்கள் ஃபத்தகுன் துன்யா வத்தகுன் நிசா, இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். உலகத்துடைய லாபத்திற்காக, உலகத்தில் சுகமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஹராமான சம்பாத்தியங்கள் இறங்கிறாதீங்க. தவறான வழியில் போலிட்டு விடாதீர்கள், தவறான காரியங்கள் செய்து விடாதீர்கள். ஃபத்தகுன் நிசா, பெண்களை விஷயத்திலும் நீங்கள் தற்காப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களை நோக்கித்தானே அல்லாஹ் சொல்கிறான். பெண்களாகி நமக்கு என்ன என்று கேட்டால், அது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் விஷயத்தில் எந்த விஷயத்தை ஆண்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்களோ அதற்கு காரணமாக ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு மூமினான பெண் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அவ்வள ஃபித்னத்தி பனி இஸ்ராயீல கானத் ஃபின்னிஸா, இஸ்ரவேல் சமுதாயம், நமக்கு முன்வாழ்ந்த இஸ்ரவேல் சமுதாயம், யகூதிகள், நசாராக்கள், இவர்களுக்கு ஏற்பட்ட முதல் வழிகேடு, முதல் குழப்பமே பெண்கள் தான் ஏற்பட்டுச்சு. ஒரு சமுதாயத்தில் பெண்கள் சீரழிந்து விட்டால், பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படாதவர்களாக, அழகலங்காரங்களை காட்டிக்கொண்டு திரியக்கூடியவர்களாக ஒரு சமுதாயத்தில் பெண்கள் மாறிவிட்டால் உண்மையிலேயே அந்த சமுதாயம் நாசமான சமுதாயமாக, அது மார்க்கத்தை விட்டும், மார்க்கத்தை தூக்கி எரிந்து வீசி எறிந்து செல்லக்கூடிய சமுதாயமாக மாறிவிடும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 34வது வசனத்திலே உண்மையான ஒரு முஸ்லிமான பெண், இறையச்சம் உள்ள ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஃபஸாலிஹாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் யார் தெரியுமா? கானிதாத், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்கள், கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள், மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களில். நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
லவ் குன்து ஆமிரன் அஹதன் அயஸ்ஜுத லி அஹதின் லஅமர்து நிஸாஅ அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒருவர் இன்னொருவருக்கு சஜ்தா செய்வதற்கு நான் உத்தரவிடுவதாக இருந்தால் ஒரு பெண் கணவனுக்கு சஜ்தா செய்யுமாறு உத்தரவிட்டிருப்பேன். நபிகள் நான் செய்யவில்லை. என்ன காரணம்? சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். அப்ப நல்லொழுக்கமுடைய பெண் என்றால் கட்டுப்படக்கூடியவள். யாருக்கு கட்டுப்படுவாள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. பாவம் இல்லாத காரியங்களில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்த சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் உங்களுடைய உள்ளங்களை தொட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த செல்போன் தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முழுமையாக மனமு வந்து செய்ய வைக்கிறதா? வீட்டுக்கு வருவார் கணவர், செல்போன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி நேரத்தில் பேசும்போது ஓஹோ அவங்க வீட்டில் அப்படி நடக்குது போட்டு இருக்கு, அந்த மாதிரி இதனாலும் எதையுமே பேச முடியாமல் போகுது. அப்படி கிடையாது. சமூகத்தில் வந்து பலரும் செய்யக்கூடிய, பலரும் நம்மை சந்தித்து முறையிடக்கூடிய அந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம சில விஷயங்களை சொல்றது. ஒரு தடவை நான் பள்ளியாசல் இருக்கும்போது ஜும்மாக்கு நான் ஒரு தலைப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு சகோதரி என்கிட்ட வந்து அழாத குறையா சொல்றாரு, கணவனுக்கு எப்படி கட்டுப்படணும் ஜும்மாவில் பேசுங்கிறாங்க. அப்ப அவருக்கு அந்த பாதிப்பு. அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண் வந்து கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இணையதளம் அதை சீரழித்திருக்கிறதா இல்லையா? சீரழித்திருக்கா இல்லையா? செல்போன் பார்த்து கொண்டே சரியாக சமைக்காத பெண்கள் எத்தனை பேர்? அவர் வீட்டுக்குள்ள வருவாரு, இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னமா சமையல் ஆயாச்சா? ஆயாச்சு, அந்த சமையல் கட்டில் இருக்குது, போய் பாருங்க. இதை பத்தி எடுத்து வையமா, எடுத்து வைக்க கூட உங்களுக்கு முடியலையோ? இதெல்லாம் யாருடைய பேச்சுங்கிறீங்க? மார்க்கத்தில் வந்து ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை ஒரு பெண் தெரிந்திருந்தால் இது போன்ற வார்த்தைகள் மறுமையை அஞ்சிய பெண்ணுக்கு ஒருபோதும் வராது. வீடுகளுக்கு அப்படித்தான் மாறி போய் கிடக்குது. சமுதாயத்தில் வந்து கணவனுக்கு கட்டுப்படுவதையே ஒரு பெண் பெரும் சுமையாக அவள் நினைக்கின்றாள். எதற்காக? சதா காலமும் அவள் போனிலேயே மூழ்கி கிடக்கின்றாள். கணவன் இதை செய், அதை செய், அங்க போகாத இங்க போகாத சொல்லும் போது அந்த நல்ல விஷயங்கள் அவளுக்கு விலங்கிடப்பட்டதாக ஒரு இளம்பெண் உணர்கின்றாள். நீ என்னோட என்ன சந்தேகப்படுறியா? வாட்ஸ்அப்ல ஒரு நாள் மூழ்கி கிடக்கிறியம்மான்னு கேட்டா பல பெண்கள் என்ன கேட்கிறாங்க, உங்களுக்கு என் மேல சந்தேகமா? அப்ப நல்லது சொல்லவே கூடாதோ? சரி, கணவர் மனைவி மேல மனைவிக்கு சொல்றது சந்தேகம் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதையுமா இந்த இஸ்லாமிய பெண்கள், மார்க்கம் தெரிந்த பெண்கள் சிந்தித்து பார்க்க கூடாது? ஒரு கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது ஒரு ஆணுக்கு பெண் அடிமை என்பதற்காக அல்ல. நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நம்மை படைத்த இறைவன் நாம் நல்வாழ்க்கை வாழ்வதற்காக நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றான். அந்த இறைவனுடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்படுகிறோமா என்பதுதான் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம். எந்த இடத்துல ஆணுக்கு பெண் அடிமை என்ற பேச்சு தேவையில்லை. படைத்தவனுக்கு ஆணும் அடிமை, பெண்ணும் அடிமை. மனிதர்கள் அடிமை, எல்லா ஜீவராசிகளும் அடிமை. படைத்த இறைவனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா? இங்கே ஒரு கணவனுக்கு கட்டுப்படாவிட்டால் பிரச்சனை இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் சென்று நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதுதான் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொல்கின்றான், நல்லவர்களுடைய பெண்கள் என்பது காணித்தான், கட்டுப்படக்கூடியவர்கள். தனிமையில் இருக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு கட்டுப்படக்கூடியவர்கள். தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு கட்டுப்படுதல் என்றால் எப்படி? கணவன் வெளியூர் சென்று விட்டான், ஒரு பெண் தனிமையில் இருக்கின்றால், அவள் திருமணமாக மனைவியாக இருப்பாள், அல்லது ஒரு இளம் பெண்ணாக இருக்கட்டும், அவள் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்வாள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கணவனுக்கும் கட்டுப்படுவாள் என்று சொன்னால், கணவன் தன் அருகில் இல்லாவிட்டால் கூட
அல்லது திருமணமாகாத பெண் என்றால் தன்னுடைய தாய் தந்தை உறவினர்கள் அருகில் இல்லாவிட்டாலும் கூட இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அதுதான் பெண்ணுக்குரிய பாதுகாப்பு. ஒரு பெண்ணுக்குரிய பாதுகாப்பு எது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒழுக்க மாண்புகளை சொல்லி தந்தார்களோ அதுதான் ஒரு பெண் பேணி நடக்க வேண்டிய விஷயம். அதுதான் ஒரு பெண்ணுக்குரிய பாதுகாப்பு. அந்த இறைவனுடைய பாதுகாப்பை கொண்டு தனிமையில் இருந்தாலும் கூட அவள் தன்னை தற்காத்துக் கொள்வாள், பாதுகாத்துக் கொள்வாள். கணவன் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் அவனுடைய செல்வத்தை அவள் ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டாள். கணவனுக்கு உரிய கற்பை அவள் ஒருபோதும் அந்த துரோகம் செய்து விட மாட்டாள். இன்றைக்கு இணையதளம் அதையெல்லாம் தவிடுபொடியாக்குகிறதா இல்லையா? நல்லொழுக்கமுடைய பெண்களுக்கு அல்லாஹ் என்ன வரையறையை, இலக்கணத்தை, அடிப்படையை அல்லாஹ் சொல்லித் தருகின்றானோ இதை இணையதளங்கள் வைக்கிறதா இல்லையா? வரம்பு மீறி செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல 68 67 வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் மின் பஅத். நயவஞ்சக ஆண்களும் நயவஞ்சக பெண்களும் ஒருவருக்குள் ஒருவராக இருக்கிறார்கள். நயவஞ்சக ஆண்கள்னா யாரு? நயவஞ்சக பெண்கள் என்றால் யார்? அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே பல பெண்கள் நயவஞ்சகத்தனத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். நயவஞ்சக ஆண்கள் நயவஞ்சக பெண்கள் என்றால் யார்? அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், யஅமுருன பில் முன்கர், அவர்கள் தீயவற்றை எடுத்துச் சொல்வார்கள். தீயவற்றை எடுத்துச் சொல்வார்கள். ஒரு பெண் சமூக வலைத்தளத்திலே, ஒரு முஸ்லிம் பெண், அவள் ஒரு குத்தாட்டம் போட்டு, எப்படி குத்தாட்டம்? கண்ணு மட்டும்தான் தெரியும். குத்தாட்டம் போட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வெளியிடுகின்றார். அப்போ நம்ம சமுதாயத்தில் பல வரம்பு மீறிய கூட்டமும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் போய் நீ இந்த மாதிரி பரதாவை போட்டுக்கிட்டு நீ எப்படி குத்தாட்டம் போடலாம்? பழகிய ஹதீஸை சொல்லலாம், குர்ஆனை சொல்லலாம். ஒன்று இந்துத்துவவாதிகள் குத்தாட்டம் போட்டு வீடியோ வெளியிட்டது யாரு? முஸ்லிம் பொண்ணு. இந்துத்துவவாதிகள் அப்படியே படையெடுத்து வர்றாங்க. RSS, BJP, பஜ்ரங்கள் எல்லாம் படையெடுத்து வந்து நீ பர்தாவை தூக்கி எரிந்து விட்டு வா, இந்த பர்தா என்ற அடிமைத்தனம் உனக்கு தேவையில்லை, நீ நல்ல போடுமா. நான் கேட்கிறேன், அந்த பிஜேபிக்காரன் அவனுடைய மனைவி அப்படி குத்தாட்டம் போட விடுவானா? அவன் பிள்ளைய அப்படி குத்தாட்டம் போட விடுவானா? அவங்களுடைய பார்வை இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத மதத்துல வந்து எத்தனையோ பாட்டுகளை அவங்க தெய்வீகமா புனிதமா கருதுறாங்க, டான்ஸ புனிதமா கருதுறாங்க. அதற்கு கூட இவங்க போக மாட்டாங்க. ஒரு முஸ்லிம் பெண் போடக்கூடிய டான்ஸ வந்து லைக் பண்றதுக்கு இந்துத்துவவாதிகள் எல்லாம் படை திரண்டு வர்றாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன செய்யறா, 2 நாள் கழிச்சு அவள் தன்னுடைய நிக்காப்பை கழட்டி விட்டு குத்தாட்டம் போட்டு வெளியிடுறான். இச்சமுதாயத்தில் இன்றைக்கு பெண்கள் வரம்பு மீறி செல்லக்கூடிய காட்சி. முஸ்லிம் பெண்ணை தான் சொல்கிறேன். யஅமுருன பில் முன்கர், தீமையான காரியத்தை ஏவுவார்கள். ஒரு முஸ்லிம் பெண் சொல்கின்றால், ஒரு நடிகன் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றான், அவனை அவள் பார்க்க வந்தாலும் நான் தொழாமல் கூட இவரை பார்க்க வந்தேன், அவர் எங்க ஊருக்கு வரல, அவருக்கு ஓட்டு போட முடியாது. சமுதாயம் இஸ்லாமிய, நான் உதாரணத்திற்கு தான் ஒன்றை சொல்லுகிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே ஒரு 45 வயது மதிக்கத்தக்க தாய், 20 வயது 18 வயதுல 2 இளம் பெண்கள், நெறியாளர் அந்த முஸ்லிம் பெண்களை எல்லாம் வைத்து அவங்க நிகழ்ச்சி நடத்த அவங்க சந்தோஷமா இருக்கும் போது அந்த இளம் பெண்களிடம் கேட்கிறார், 20 வயசு பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, உனக்கு ஹஸ்பண்ட் எப்படிமா இருக்கணும்? ஒரு கூத்தாடியுடைய பெயரை சொல்லி இவனை போன்று மாப்பிள்ளை எனக்கு வேணும். ஒரு மார்க்கம் படித்த, மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, எனக்கு மறுமைக்கு வழிகாட்டக்கூடிய மாப்பிள்ளை வேணுங்கிறது இன்றைக்கு இந்த செல்போன்களை பார்த்து, சினிமாக்களை பார்த்து, சமூக வலைத்தளங்களை பார்த்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் கசக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தங்கச்சி சொல்றாங்க, இன்னொரு கூத்தாடியுடைய பெயரை சொல்லி அவனை மாதிரி மாப்பிள்ளை வேணும். பக்கத்துல 45 வயது மதிக்கத்தக்க அந்த தாய் அப்படியே சிரித்துக் கொண்டே இருக்கிறார்.
இன்றைக்கு குடும்பங்களை இந்த சினிமாக்கள், செல்போன்கள், சமூக வலைத்தளங்கள் எந்த அளவிற்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சீரழிவு என்பது 100 பேர் போனா 10 பேருக்கு பாருங்க சீரழிவு குடும்பத்தில் வரும். எல்லாம் நினைப்பாங்க என் பிள்ளை தங்கம், என் பிள்ளை தங்கம்னு சொல்லி. ஆனால் நீங்க மார்க்கத்துக்கு மாற்றமாக செல்லும் போது கண்டிப்பாக 100% என்ன செஞ்சிடும், பாதிப்பை அடைந்து விடுவார். அல்லாஹ் காப்பாற்றும். நபிகள் அதான் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா, அது மானக்கேடானதாம் கெட்ட வழிமுறையாகவும் இருக்கிறது. இஸ்லாம் விபச்சாரம் என்று எதை சொல்கிறது தெரியுமா? மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் இருக்கிறது. சின்ன சின்ன குற்றங்களை கூட இஸ்லாம் விபச்சாரம் என்று பெயர் வைக்க, சிறு குற்றம் தான். ஆனால் அந்த சிறு குற்றம் எங்கே கொண்டு போய் தள்ளிவிடும்? மிகப்பெரிய துரோகத்திலே, மிக பெரும் பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாத்தலத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஸானியா. ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு ஆண்களுடைய சபையை கடந்து செல்கிறார். ஒரு ஆண்களுடைய சபையை கடந்து போறார். அவருடைய உள்ளத்துல என்ன நோக்கம் இருக்கு தெரியுமா? நான் பூசிய நறுமணத்தை இந்த ஆண்கள் நுகர வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவள் கடந்து சென்றால் ஃபஹிய ஸானியா, அவள் ஒரு விபச்சாரின்னு சொன்னாங்க. விபச்சாரினா கல்லால் என்று கொள்ற குற்றம் கிடையாது. நான் தான் சொன்னேன், சிறு பாவங்களுக்கு கூட இஸ்லாம் விபச்சாரம் என்ற பெயரை சொல்லி காட்டுது. இந்த எண்ணம் வந்துட்டுன்னு வச்சுக்கிட்டு அல்லாஹ் காப்பாத்தம். ஒரு பெண்ணுடைய உள்ளத்துல, ஒரு ஆணுடைய உள்ளத்துல இந்த எண்ணம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, 100% அவங்க விபச்சாரத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது. தடையாக இருப்பது சமூக சூழல் மட்டும்தான். அல்லாஹ் காப்பாத்தும். இந்த எண்ணம் வந்துட்டு வச்சுக்கிடுங்க, ஒரு பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு ஆண் தவறான எண்ணத்துல ஒரு பெண்ணை பார்க்கிறான். ஒரு பெண்ணு அதே தவறான எண்ணத்துல ஒரு ஆணை பார்க்கிறாங்கன்னு சொன்னோம்னா 100% அங்கே விபச்சாரம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் நடக்கவில்லை? சமூக சூழல், அதுதான் காரணம். சமூக சூழல் மட்டும்தான் காரணம். தனக்கு வாழ்க்கை போய்விடும், வெளியே தெரிந்தால் சிக்கலாகிவிடும், ஊருக்கு தெரிஞ்சா தப்பா பேசுவான், 4 பேருக்கு தெரிஞ்சா தவறா எழுதுவான். இது மட்டும்தான் அங்கே தடையாக இருக்கிறதே தவிர உள்ளம் நாசமாகிவிட்டது. உள்ளம் நாசமாகிவிட்டது. அதான் நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், குல்லில் மூமினாத் யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க அவர்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம் யஹ்ஃபது ஃபுருஜஹும், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும், ஆண்களும் பார்வையை தாழ்த்த வேண்டும். நபிகள் நாயகத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அந்நிய பெண்ணை திடீரென்று பார்த்து விட்டேன். மார்க்கத்தில் ஒரு தேவைக்கு ஒரு ஆண் பெண்ணை பார்த்து பேச தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் தெரியும், பயான்கள் செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தை பெண்கள் பார்த்து இருக்கிறாங்க. கடைக்கு போறோம், ஒரு பெண்ணு கடைக்காரரை பார்த்து தான் பேசணும், ஒரு கடைக்காரர் பெண்ணை பார்த்து பேசுவாங்க. ஒரு அட்ரஸ் கேட்கும்போது, ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும் போது பார்க்கறது மார்க்க தப்பு கிடையாது. அதற்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் தேவையற்ற பார்வை இருக்கு. தேவையற்ற பார்வை, தேவையற்ற பார்வை அர்த்தம், ஒரு பெண்ணு வீதியில போறாங்க, சில ஆட்கள் நீங்க பார்க்கலாம், கிழக்க வரும்போது இப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க, இப்படி பார்த்து மேற்க சந்து வரைக்கும் வழி அனுப்பிட்டு தான் என்ன செய்வாங்க, பார்வையை திருப்புவாங்க. இந்த மாதிரி பார்க்கிறது தப்பு. இஸ்லாம் இதை கூட அனுமதிக்கவில்லை. நபியானால கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரிடம் அந்நவரத்தில் ஃபஜ்ஆ, திடீரென்று படக்கூடிய பார்வை. திரும்ப வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், கட்சியெல்லாம் எந்த சிந்தனையுமே இல்லாம இப்படி பார்க்கிறோம், ஒரு அந்நிய பெண் தெரியலாம் வச்சுக்கிடுங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? திடீரென்று யதார்த்தமாக படக்கூடிய பார்வை. அமரணி அன் அஸ்ரிஃப பஸரி, என்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் உத்தரவிட்டார்கள். எந்த ஒரு பெண்ணையும், ஒரு பெண் அந்நிய ஆணை அவள் தேவையின்றி பார்க்க கூடாது, ஒரு அந்நியான் அந்நிய பெண்ணை தேவையின்றி பார்க்க கூடாது. அப்ப மார்க்கம் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு சிறுபாவத்தை செய்துவிட்டால் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. என்ன காரணம்? அந்த செயல் ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்துவிட்டால்,
கண்டிப்பாக அவருடைய உள்ளம் கெட்டதற்கு தயாராகிவிட்டது என்பதுதான் அவருடைய கருத்து. இன்றைக்கு இணையதளம் அதற்கு காரணமா இல்லையா? இணையதளத்தில் வீடியோ போடக்கூடிய எந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் தன்னுடைய அவளுடைய மனசாட்சியை தொட்டு அவள் சிந்திக்க வேண்டும். அவள் தன்னை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தானே போடுகிறார். யதார்த்தமான ஒரு பார்வையா அல்லது தன்னுடைய அழகை காட்டி மக்களை ஈர்த்து அதன் மூலம் சம்பாதிக்க வேண்டும் என்பதா? நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் மறுமையை பயந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்களுக்கு. ஒரு அறிஞர்கிட்ட ஒரு இளம்பெண் கேள்வி கேட்டாங்க. இஸ்லாம் பெண்களுக்கு நீங்க பெண்களை முக்காடு போட சொல்லி ஏன் நீங்க வற்புறுத்துறீங்க? அப்ப அந்த அறிஞர் சொன்னாரு, உன்னையெல்லாம் சொல்லலையே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாயில் மூமினீன். நபியே, உம்முடைய மனைவியருக்கும் உம்முடைய பெண் மக்களுக்கும் வ நிசாயில் மூமினீன், மூமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் மீது தங்களுடைய முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். தாலிக்கு அதுனா ஐயோரஃப்ன ஃபலா யூதை, அவர்கள் அதன் மூலம் அறியப்பட்டு அவர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், எல்லா பெண்களுக்கும் இஸ்லாம் சொல்லல, நபியுடைய மனைவியர், நபியுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களுடைய பெண்கள். மூமின்களுடைய பெண்கள்னா மூமின்களுடைய மனைவியர், மூமின்களுடைய பிள்ளைகள், மூமின்களுடைய தாய்மார்கள், மூமின்களுடைய சகோதரிகள். நீ அந்த மூமின்களுடைய லிஸ்டா இருந்தா அல்லாஹ் உனக்கு சொல்றான். நீ அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, உனக்கு நீ எதுக்கு கவலைப்படுற? அப்ப இங்கே நாம் சொல்வது எந்த பெண்ணுக்கு தெரியாதுமா? குர்ஆனையும் சுன்னாவையும் ஏறெடுத்தும் பார்க்காத, மறுமை நரகத்தை பற்றி நம்பாத, சொர்க்கத்தை பேர் ஆசைப்படாத அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை. நான் மறுமையை அஞ்சக்கூடிய பெண்களுக்கு தான் இங்கே உபதேசங்கள். ஃபதக்கிர், நபி உபதேசம் செய்வீராக. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் என்பது இறையச்சம் உடையவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இன்றைக்கு இணையதளத்தில் ஒரு பெண் தன்னுடைய புகைப்படத்தை பதியறாங்கன்னு சொன்னோம்னா என்ன காரணம்? அதிகமானவர்கள் தங்களுடைய பிற ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினல் ஸினா, அல்லாஹ் மனிதன் மீது விபச்சாரத்துடைய பங்கை எழுதி இருக்கின்றான். அதுலக தாலிக லா மஹாலா, ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு எழுதிய பங்கை அடைந்தே தீருவான். அது செய்ய நம்மள்ட்ட பாவம் வராத ஆத்மாக்களே கிடையாது, எல்லாருமே பாவத்தை செய்வோம். ஆனால் ஒரு மூமின் என்பது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் இதற்கு விபச்சாரம் என்று பெயர் வைக்கிறது என்று சொன்னால் இது அங்கே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பது அங்கே கருத்து. நபிகள் நாயகம் சொன்னார், ஜினல் ஐன், கண் செய்யக்கூடிய விபச்சாரம், நவர் பார்ப்பது, சிறு குற்றம். அந்த சிறு குற்றம் நீடிக்கும் என்று சொன்னால் அது எங்க கொண்டு போய் சேர்த்தணும்? பெருங்குற்றத்தை கொண்டு போய் சேர்த்தணும். இன்றைக்கு இந்த சிறு குற்றத்திற்கு யூடியூப்ல வரக்கூடிய பெண்கள் காரணமா இருக்காங்களா இல்லையா? பேஸ்புக்ல வரக்கூடிய பெண்கள் காரணமா இருக்காங்களா இல்லையா? குலைந்து நெளிந்து பேசக்கூடிய பெண்கள் காரணமாக இருக்கிறார்களா இல்லையா? அவர்களால் பலியெடுக்கப்பட்ட ஆண்களுடைய தீமை அந்த பெண்களுக்கு சேருமா இல்லையா? நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், நபியுடைய மனைவிமார்களுக்கு சொல்லக்கூடிய எல்லா சட்டங்களும் எல்லா பெண்களுக்கும் உரியதுதான். எதற்கு நபிமாருடைய மனைவிக்கு மன்றும் என்று குறிப்பாக ஆதாரங்கள் சொல்கிறது. அதை தவிர இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா பெண்களுக்கும் உரிய விஷயம். நபியுடைய மனைவியரை நோக்கி பேசுகிறது. ஆனால் நபியுடைய மனைவியரை நோக்கி பேசினாலும் எல்லா பெண்களுக்கும் அதுதான் சட்டம். அல்லாஹ் கேட்கிறான், யா நிசா நபி லஸ்துன்ன கஹதி மினன் நிசா, நபியுடைய மனைவியரே நீங்கள் ஏனைய பெண்களை போன்று கிடையாது. என்னன்னு சொன்னோம்னா, நபியுடைய மனைவியருக்கு சிறப்பான ஒரு தகுதி இருக்குது. அவங்க ஒரு பாவம் செஞ்சா 2 மடங்கு வேதனை நரகத்துல. அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, செய்தால் 2 மடங்கு வேதனை. ஒரு நன்மை செஞ்சா 2 மடங்கு கூலி. இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிச்சிறப்பு. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான் நபியுடைய மனைவியரை பார்த்து, இனி தகை துண்ண, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்களாக இருந்தால். இங்க பேச்சு யாரை மையப்படுத்தி பேசுற? அல்லாஹ் இறையச்சம் உடைய பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான்,
இனி தகைத்துன்ன, நீங்க அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்களாக இருந்தால் ஃபலா தஹ்லஅன மினல் கவுல், நீங்கள் உங்கள் பேச்சில் குலைவை காட்டாதீர்கள். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, உள்ளத்தில் நோய் கொண்டவன் ஆசைப்படுவான். அவ இணையதளத்துல கட்டின கணவன்கிட்ட கூட அப்படி குழஞ்சு பேசுவாங்களே இல்லையோ, பெத்த தகப்பன் கூட அப்படி பேசியிருப்பாங்களே இல்லையோ, பெத்த பிள்ளைகிட்ட கூட அவ்வளவு ஒரு குறைவை காட்டுவாங்களே இல்லையோ, இணையதளத்துல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அவங்க குழஞ்சு பேசுறது என்ன, முகபாவனைகள் என்ன, அபிநயங்கள் என்ன. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். சரி, இந்த மாதிரி ஒரு பெண் சமூக வலைத்தளங்கள்ல அபிநயங்களை காட்டினால் எத்தனை பேருடைய உள்ளத்திலே அவள் நோயை விதைக்கிறாள். அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளவு பெரிய விஷ கிருமியாக அவள் மாறுகின்றாள். அந்த கிருமி அவளால் உள்ளங்களில் பலருக்கு நோயை செய்தாலும் அவர்களை மட்டும் அழிப்பது கிடையாது, இவளையும் அடுத்து நாசமாக்கும். இந்த உலகத்தை நாசமாக்கலாம், அது மறுமையிலே நாசமாக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். இணையதளங்கள்ல செயல்படக்கூடிய பெண்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களா அல்லது உள்ளத்தை நாசமாக்கக்கூடியவர்களா? அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக நாசமாக இருக்கிறதா? வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, அந்த உள்ளத்தை கலங்கப்படுத்தியவன் தோல்வி அடைந்து விட்டான். அப்ப அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இணையதளத்தில் ஒரு பெண் செயல்படுதல் என்பது வரம்பு மீறி, பாதுகாப்பை மீறி கண்ட ஆண்களோடும் பேசுவது, யூடியூப்ல தன்னுடைய படங்களை வெளியிடுவது, தன்னுடைய அபிநயங்களை காட்டுவது, விளம்பரங்களை வெளியிடுவது, சினிமா பாட்டுகளை படிப்பது, மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்காக கிராத்துகளை வெளியிடுவது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு நல்லதல்ல. அது அவளை நரக, எல்லோருடைய பாவங்களையும் சேர்த்து அவளை அது நரக படுகொலியிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அது நபியான சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் மின் பஅத், முனாஃபிகான் நயவஞ்சக ஆண்களும் நயவஞ்சக பெண்களும் ஒருவருக்குள் ஒருவராக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் முன்கர், அவர்கள் தீமையை தான் ஏவுவார்கள். வ யன்ஹவுன அனில் மஅரூஃப், நல்லவற்றை தடுப்பார்கள். வ யக்பிலூன ஐதியஹும், தங்களுடைய கைகளை அவர்கள் மடக்கிக் கொள்வார்கள். இந்த மாதிரி பெண்கள் ஒரு தௌஹீத் பிரச்சாரத்துக்கோ பெண்களுடைய ஒழுக்க மாண்புகளை பத்தி பேசக்கூடிய நிகழ்ச்சிக்கு 5 காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, அள்ளி கொடுப்பாங்க. நயவஞ்சக பெண்களுடைய ஆண்களுடைய உதாரணத்தை அல்ல, தன்மை அல்ல சொல்லி காட்டுகின்றான். நசுல்லாஹ ஃபனசியஹும், அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான், அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள். இந்த உலகத்தில் மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் மீறி சென்றார்கள், வரம்பு மீறி சென்றார்கள், அவர்களை அல்லாஹ் மறந்து விட்டான். இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாஸிகூன், இந்த நயவஞ்சகர்கள் தான் உண்மையிலேயே பாவிகள். அப்படி என்றால் மற்ற மூமின்கள் பாவம் செய்ய மாட்டா அர்த்தம் கிடையாது. இந்த மார்க்கத்தை மீறி தீமையை ஏவி நன்மையை தடுத்து நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யாத ஆண்கள் பெண்களால் ஏற்படக்கூடிய டேஞ்சர் இருக்கு பாருங்க, இது மிக பயங்கரமான ஒரு டேஞ்சர். وعد الله المنافقين والمنافقات والكفار نار جهنم خالدين فيها هي حسبهم. இத்தகைய நயவஞ்சக ஆண்களுக்கும் நயவஞ்சக பெண்களுக்கும் இந்த இறை மறுப்பாளர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு போதும். அந்த நரகத்துடைய வேதனை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய எல்லா பாவங்களுக்கும் அந்த நிரந்தர நரகமே போதுமானது. அல்லாஹ் இவரை சபித்து விட்டான். வலஹும் அதாபும் முகீம், இவர்களுக்கு நிரந்தரமான வேதனை இருக்கிறது. பயங்கரமான கேடு. ஒரு பெண்ணு மார்க்கத்துடைய வரம்புகளை மீறி தௌஹீதை மறந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன ஒழுக்க மாண்புகளை மறந்து, நான் சொல்வது பெண்களுக்கு மட்டுமல்ல, தலைப்பு பெண்கள் தொடர்பாக இருப்பதால் பெண்களை முக்கியத்துவப்படி சொல்லுது, ஆண்களுக்கும் சேர்த்துதான். பயங்கரமான நாசம். மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் தௌபாவிலே 71 72 முனாஃபிகான ஆண்கள் முனாஃபிகான பெண்கள் எப்படி இருப்பார் என்று சொல்லிவிட்டு மூமினான ஆண்கள் பெண்கள் சொல்கின்றான் வல் மூமினூன வல் மூமினாத்து பாதுஹும் அவுலியாஉ பாவின். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். அல்லாஹ்வுடைய சட்டப்படி
குர்ஆனுடைய வழிமுறைப்படி ஒரு ஆண் முஸ்லிமான பெண்ணை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய சகோதரியை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய தாயை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய சொந்தத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்க வேண்டும், எல்லா மூமினான பெண்களையும் பாதுகாக்க வேண்டும். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எப்படி பாதுகாப்பது? அல்லாஹ் சொல்கின்றான், யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையான விஷயங்களை எடுத்துச் சொல்வார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை தடுப்பார்கள், வ யுகீமுனஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வ யூதூன ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள், வ யுதீஊன அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிவார். நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் மூமினான பெண்கள். மார்க்கத்துடைய வரம்புகளை மீறி சமுதாயத்தில் உள்ள சினிமா கலாச்சாரங்கள்ல எப்படி நாம இன்றைக்கு அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொள்வதை எப்படி குர்ஆனிலிருந்து படிக்கிறோமோ அதை விட மோசமாக சினிமாவுடைய தாக்கங்கள் இன்றைக்கு ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலே பதிய வைக்கப்படுகிறது. அல்லாஹ்க்காக உயிரை கொடுப்பேன் சொன்னது போய் என்னுடைய தூதரை உயிரை விட நேசிப்பேன் என்று சொல்ல வேண்டிய சமுதாயம் லவ்ங்கிற பேர்ல, காதலுங்கிற பேர்ல இவன் யாரையாவது விரும்பி விட்டால் அந்த பெண்ணை அடையாவிட்டால் செத்து விடுவேன். அந்த பெண் சொல்கிறாள், நான் யாரை லவ் பண்ணணும், அவன் கஞ்சா குடிக்கியா இருக்கட்டும், அவன் தொழுகை இல்லாதவனா இருக்கட்டும், அவனால் நல்ல வாழ்க்கை தர முடியாதவனா இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், எந்த ஒரு சொல்லுவாங்களா இல்லையா, புள்ளைக்கும் புள்ளிங்கோக்கும் வித்தியாசம் சொன்னாங்க. புள்ளனா யாரு? நம்மள மாதிரி அழகா முடிவெட்டி தலையை சீவி இருந்தான் புள்ள. புள்ளிங்கோனா யாரு? தலைமுடி ஸ்டைலா நிற்கும். ஒரு சைடு என்ன செஞ்சிருப்பான், மலிச்சிருப்பான், இன்னொரு சைடு வித்தியாசமா வச்சிருப்பான். இந்த மாதிரி உள்ளவர்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்வேன், திருமணம் முடிப்பேன், அதுக்காக செத்தாலும் பரவாயில்ல, வீட்டில் உள்ள ஏதாவது கேட்பிக்கிறதுக்கு குடிச்சிடுறது, அது ஏதாவது தூக்க மாத்திரையை 1க்கு 10 தூக்கி போட்டுறது. அப்ப அவங்களுக்கு என்ன போதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அவங்களுடைய உள்ளத்துல வலிகள் அப்படியே உள்ளத்துல குடியேறி இருக்கு. அப்ப இந்த மாதிரி பெண்களை சந்தித்து அவர்களுக்கு நல்லவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை மூமினான பெண்களுக்கு இருக்கிறது. தீமையான காரியங்களை தடுக்க வேண்டிய கடமை மூமினான பெண்களுக்கு இருக்கிறது. மூமினான பெண்கள் ஒருபோதும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது, ஜகாத் கொடுப்பதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு என்ன? வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கச் சோலைகளை வாக்களித்திருக்கின்றான். அந்த சொர்க்கச் சோலைகளின் கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன், அந்த இன்பம் நிறைந்த சொர்க்கச் சோலைகளிலே நிம்மதியான வீடுகள் இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு நிம்மதி கிடையாது. இந்த உலகத்துல மார்க்கத்துக்கு மாற்றமாக போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு நிம்மதி கிடையாது. மார்க்கத்துக்கு மாற்றமாக தன்னுடைய அழகை காட்டி எல்லோரும் தன்னை ரசிக்க வேண்டும், தான் பிரபல்யமாக வேண்டும் என்பது நிம்மதி கிடையாது. சொர்க்கத்தில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வீடுகள் அது நிம்மதியானது. அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது. இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முடிவுக்கு வந்து விடுகிறேன். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த உலகம் சாலிகான நல்லொழுக்கமுடைய பெண் நாம் நினைக்கிறோம். ஒரு பெண் அழகா இருந்தா அல்லது எல்லோருக்கும் பிரபல்யமானவளாக இருந்தால் அதுதான் உலகத்து பெருமை நினைக்கிறாங்க. உண்மையிலே அது உலகத்தில் பெருமையே கிடையாது. மூமினான பெண்ணுக்கு அல்லாஹ்வை விட பெருமை தேடி தரக்கூடிய யாரும் கிடையாது. நபி அண்ணாயின் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாஉன், இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதி. வ கைரு மதாஇத் துன்யா, இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை வசதிகளை மிகச் சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுடைய ஒரு பெண் என்று சொன்னார்கள். நீங்கள் இதை செய்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடியது அஸ்ஸாலிஹாத் கானிதாத், நல்லொழுக்கமுடைய பெண்கள், கானிதாத் கட்டுப்படக்கூடியவர்கள். கட்டுப்படக்கூடியவர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நன்மையான காரியங்களில் கணவனுக்கும் பெற்றோருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். அதே போன்று அல்லாஹ் சொன்னான், தனிமையிலும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள். பிமா ஹஃபில் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு.
அப்ப இந்த சாலிகான பெண்ணாக நீங்கள் இருந்தால், ஒரு பெண் இருந்தால், அவள்தான் அல்லாஹ்வுடைய பார்வையிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த பெண். 1000 பெண்கள், கோடி பெண்கள், ஒரு மூமினான பெண்கள் அப்படி இருந்தாலும் அவர்கள் தான் சிறந்தவர்கள். நபியானாய் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தப்பு, கொஞ்சம் மாத்தி சொல்லணும். ஒவ்வொரு ஆணுடைய, ஒரு மூமினுடைய மறுமை வெற்றிக்கு பின்னாலும் மார்க்கமுடைய ஒரு மூமினான பெண் இருக்கின்றான். நபியானாய் சொன்னார், துல்கஹுல் மராத்துல் அர்பஈன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்க முடியாது. பெரும்பாலும் இந்த 4 தான் காரணமா இருக்கும். அதுதான் வேற காரணம் கூட இருக்கலாம். எதற்காக? மாலிகா வலி ஹசபிகா வலி ஜமாலிகா வலி தீனிகா, அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய அழகிற்காக, அவருடைய மார்க்கப்பட்டிற்காக, இந்த மாதிரி நோக்கங்கள் திருமணம் முடிப்பார்கள். எதுல வெற்றி இருக்கிறது? மார்க்கமுடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த மார்க்கம் தான் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் இந்த உலகத்தில் காப்பாற்றும். பொழுது விட்டதை கூட நரகத்தை விட்டு இந்த மார்க்கம் தான் காப்பாற்றும். படைத்த இறைவனுடைய வழிகாட்டல் தான் காப்பாற்றும். மார்க்கத்தை விட்டும் இஸ்லாமிய பெண்கள், மூமினான ஆண்கள், பெண்கள் வழிதவறி செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய நயவஞ்சகர்கள், காஃபிர்கள் நம்மை ஒருபோதும் மறுமையில் காப்பாற்ற மாட்டார்கள். குர்ஆன் சுன்னாவும் தான், தௌஹீத் கொள்கையும் தான் காப்பாற்றும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து இன்றைய நவீன குழப்பமான, நவீன சீரழிவான இந்த இணையதளத்தில் சீரழிவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.